ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதி கோலம் அண்ட் ரெசிபீஸ். அடுத்ததாக இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோங்கிறத பார்த்துடலாம். இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு செமையாக சூப்பராக இருக்கிற ஒரு பாசிப்பருப்பை வச்சு செய்கிற சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ஒரு கப்பில் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமான தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்ம விசில் வைக்க தான் போகிறோம். அதனால் தக்காளி 1க்கு 2 கட் பண்ணி போட்டாவே நமக்கு மசிஞ்சு வந்துடும். குக்கரில் 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணலாம். இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, மழை காலத்தில் உங்களுக்கு என்ன தான் மாவு அரைச்சி வச்சாலும் சீக்கிரம் புளிக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 வரமிளகா காம்போடு சேர்த்து நல்லா அந்த காம்பு பகுதி மாவில் படுற மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, அடுத்ததாக இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், 3லேருந்து 4 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு, தக்காளி எல்லாமே நல்லா மசிய வந்துருச்சு. அடுத்ததாக இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், பூண்டு 2மே கொரகொரப்பாக அடித்த பவுடர், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துக்கலாம். அந்த தாளிப்போடு சேர்த்து மத்து இல்லைன்னா கரண்டிலையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த சாம்பார் உண்மையாக சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி எந்த டிஃபன் ஐட்டத்துக்கு வேணால் சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சாம்பார் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த சாம்பார் இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நான் இதுக்கு அதே ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி அரைச்சிருக்கேன். அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.